friends, welcome to Vaalai Kitchen and Lifestyle. இன்னைக்கு நம்ம வாலை கிச்சன்ல ஒரு சூப்பரான எக் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். தாபா ஸ்டைல் எக் மசாலா வீட்டிலேயே எப்படி செய்யலாம் அப்படின்றத தான் வந்து பார்க்க போறோம். நான் அந்த தாபா ஸ்டைல் எக் மசாலா செய்யறதுக்காக ஒரு 5 முட்டை எடுத்து பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த முட்டையை வந்து இந்த மஞ்சள் தூளையும் மிளகாய் தூளையும் போட்டு லைட்டாக வந்து புரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து பெசரி கொஞ்சம் நேரம் வந்து வச்சிடணும். ஒரு 10 மினிட்ஸ் வந்து இந்த மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்து இந்த முட்டையில் சேர்த்து நம்ம வந்து பெசரி வந்து வச்சிடலாம். இப்போது நான் வந்து பெசரி வச்சுட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பில் வந்து கடாய் வச்சுட்டு கடாய் வந்து சூடேனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துட்டு ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த பெசரி வச்ச அந்த முட்டை எல்லாத்தையும் வந்து போட்டு நம்ம அதையும் வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி இந்த ஃப்ரைங் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வந்து இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வந்து வச்சிட வேண்டாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே லைட்டாக வந்து கிளறி விட்டால் வந்து போதும், ரொம்ப கிளறணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த எக் மசாலா செய்கிறதுக்கு கிரேவி வந்து ரெடி பண்ணணும். கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள்கள்லாம் தேவை அப்படின்னு ஒரு குயிக்காக வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. இந்த கடலை மாவை தண்ணியில் கரைச்சி நம்ம அந்த கிரேவியில் வந்து சேர்க்கணும் திக்னஸ்க்காக. அதுக்கப்புறம் 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து டொமேட்டோ பியூரி வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து துருவி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 4 பல் பூண்டு எடுத்து துருவி வச்சுருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு, அதுக்கப்புறமா 2 வரமிளகாய், முழு வரமிளகாயை எடுத்து வச்சுருக்கேன். இந்த லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அங்கேயும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறங்க. இப்போ இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம அடுப்பில் வந்து கடாய் வந்து சூடாயினதுக்கப்புறமா நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து போட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்லாம் செய்கிறப்போ நல்லெண்ணெய் சேர்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். அது இல்லாமல் உடம்புக்குமே வந்து நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது. அதனால் நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறோங்க அடுப்பை. ஆயில் வந்து ஹீட் ஆன உடனேயே நம்ம அந்த எடுத்து வச்சுருந்த 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சோம்பை வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம். சோம்பு வந்து நல்லா வந்து வெடிக்கட்டும். இப்போ சோம்பு வெடித்ததுக்கப்புறமா அந்த 2 வரமிளகாய் இருக்குல்ல, அந்த வரமிளகாயும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். வரமிளகாய் போட்டுட்டு லைட்டாக கொஞ்சமாக வந்து ஃப்ரை ஆகட்டும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் தீய ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ அந்த பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் நம்ம இது கூடயே வந்து சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு அப்படியே வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து கிளறி விடலாம். அது வந்து ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும், லைட் ப்ரௌன் மாறுற வரைக்கும், ரொம்ப ப்ரௌன் ஆகிட வேண்டாம், லைட் ப்ரௌன் மாறுற வரைக்கும். இப்போ வந்து கூடயே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த பச்சை மிளகாயும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த தாபா ஸ்டைல் மசாலா பார்த்திங்கன்னா, எக் மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வந்துட்டு இருக்கும். வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக வந்து கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே வந்து அவங்களுக்கு பிடிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து துருவி வச்சுருந்த அந்த இஞ்சி அப்புறமா வந்து பூண்டு அது 2யுமே வந்து சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுறலாம். இதோட ரா ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும், பச்சை வாசம் போகிற வரைக்குமே நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டு இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து கிளறினா வந்து போதும். மூடி வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அடுத்ததான் அந்த டொமேட்டோ பியூரியையும் நம்ம இது கூட வந்து சேர்த்துடலாம். டொமேட்டோ பியூரிக்கு சேர்த்துட்டு ஒரு குறைஞ்சது ஒரு 3 to 5 மினிட்ஸ் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வந்து கிளறிக்கிட்டே வந்துட்டு இருக்கணும். ஒரு 3 மினிட்ஸ் நம்ம இப்படி கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நல்லா கொஞ்சம் அது வதங்கி அதிலேருந்து பாருங்கள் தண்ணி எல்லாம் வந்து பிரிஞ்சு வர மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இந்த டைமில் நம்ம அதுக்கு தேவையான அந்த எடுத்து வச்சுருந்த சால்ட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சால்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த மசாலா தூள் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 by 1 மசாலா தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ ஜீரகத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து நம்ம கரம் மசாலா தூளும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜீரகத்தூளும் மிளகாய் தூளும் போட்டுட்டு ஒரு கிளறு வந்து கொடுத்துடலாம். கிளறு கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு இதை மூடி போட்டு நம்ம வந்து மூடி வைக்க போகிறோம். ஏன்னா நல்ல அந்த மசாலாலாம் வந்து இந்த இதில் கலவையில் இறங்குறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சா வந்து போதும். இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருந்தோம். அதே ஸ்பூன்கிட்ட 3 ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணி நான் பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் வந்து கலக்கி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நம்ம கட்டி இல்லாமல் கலக்கிக்கணும். அப்போ இல்லை அப்படின்னா அது வந்து கட்டி பட்டுருச்சு அப்படின்னா அது நல்லா இருக்காது. அதனால் கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்து வச்சுக்கிறோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூடி வந்து ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா இதிலேருந்து ஆயில் எல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நல்ல மசாலா வந்து நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு.
இப்போ நம்ம அந்த கலக்கி வச்சுருக்கிற அந்த கடலை மாவு தண்ணி வாட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிடலாம். ஏன்னா இதில் வேறு எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, கடலை மாவு தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதான் மெத்தடு. இதை வந்து நல்லா போட்டுட்டு இதோட அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்குமே நம்ம வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கணும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணால் போதும். அது அப்படியே நல்ல ஒரு திக்னஸ், அந்த பேஸ்ட் மாதிரி வந்துடும் நமக்கு. ஏன்னா கடலை மாவு ஆட் பண்ணாவே நல்லா திக்னஸ் வரும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து தெரியும், நல்லா சுருண்டு வந்துட்டுருக்குது. இந்த தாபா ஸ்டைல் எக் மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கரம் மசாலா தூள் வந்து ஆட் பண்ணிடலாம். ஃபைனலாக வந்து இந்த கரம் மசாலாவையும் கஸ்தூரி மேத்தியும் ஆட் பண்ணுறப்போ இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துட்டு இருக்கும். நல்ல ஒரு மனமாக நம்ம ஆட் பண்ணுறப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வந்து நமக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தியும் நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு லைட்டாக வந்து கிளறி விட்டுலாம். அடுப்பு வந்து சிம்லேயே வந்துட்டு இருக்கட்டும். அதாவது சிம்மில் வச்சு நம்ம வந்து இப்படி கிளறிக்கிட்டு இருக்கலாம். ரெண்டையும் போட்டு கிளறினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த எக்கையும் 1 by 1 இதில் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம முட்டையை வந்து மசாலா கூட வந்து சேர்த்துக்கலாம். 1 by 1 வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 5 முட்டை செய்கிற அளவுக்கு தான் இந்த மசாலாலாம் ரெடி பண்ணியிருந்தேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த வெங்காயம் இந்த மசாலாலாம் வந்து நீங்கள் கூட்டிக்கிறீங்க. ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சமாக வந்து வாட்டர் வந்து போட்டுக்கலாம். ரொம்ப போட்டுருவேன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றினா போதும். சின்ன டம்ளர் டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் வந்து இறங்கி நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயாச்சு. வாங்க நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளுடைய தாபா ஸ்டைல் எக் மசாலா வீட்டிலேயே செமையாக ரெடியாகி வந்திருக்கு. பார்க்குறப்பவே வந்து சாப்பிடணும் போல் இருக்குது. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை எடுத்து சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி தழை போட்ட உடனேயே நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, சூடான சாதம், அதுக்கப்புறமா வந்து பரோட்டா, இட்லி, தோசை இப்படி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு செம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வந்து கிட்ஸ் வந்து ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது கொஞ்சம் வந்து இனிப்பு சுவை இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பிடிக்கும். காரம் அதிகமாகவும் இருக்காது. அதனால் கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து பண்ணியிருந்தேன். சப்பாத்திக்கு சைடிஷாக தான் இது பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக வந்து எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் குக்கிங், vlog, அப்புறமா ஹிஸ்ட்ரி, அந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து போட்டுட்ருக்கோம். நம்ம போகிற வீடியோவில் எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாலை. நன்றி, வணக்கம்.